ஹாய் ஹலோ கைஸ், டே பிஃபோர் ஊருக்கு போகிற நாள் பார்க்கலாமா? ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணிலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணணும். ஊருக்கு ஸ்டெரிலைசர் கொண்டு போகிறதா பிளான் இல்லை, வெசல்ஸ்லேயே வாஷ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு கேரி பண்ணுற திங்ஸ் இந்த மாதிரி நான் வந்து நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ தட் எல்லா பொருளுமே பாப்பாவுக்கு மிஸ் பண்ணாமல் ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம். நான் அம்மா வர சொல்லி எனக்கும் பாப்பாவுக்கும் முக்கால்வாசி பேக்கிங் முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ் ஃபிட் பண்ண போனதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சுருந்தேன். என்னோட ட்ராலியில் ஒரு சைடு ட்ரெஸ்ஸஸ், இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருந்தேன். இது பாப்பாக்காக பேக் பண்ண செப்பரேட்டான ட்ராலி. லாஸ்ட் மினிட்ல வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே அதில் வச்சுட்டு இருந்தேன். பாப்பாக்கு நிறைய குட்டி ஷூஸ்மே வாங்கியிருக்கேன், எப்போ போடுவோன்னு இருக்கு. பாப்பாக்கு தேவையான ஃபுட்ஸ் மட்டும் லாஸ்ட் டேக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு. பாப்பா நைட்டு தூங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எப்பயுமே ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னால் எழுந்துக்கவே முடியாது. இந்த வாட்டி வந்து பாப்பாவும் நல்லா பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு படுக்க 1 மணி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.